ஜாதக ரீதியா இல்லாம, ஒருத்தர் பணக்காரன் ஆகுறதுக்கு என்ன பண்றது? ஜாதக ரீதியாக எல்லாமே ஜோசியத்தை பற்றி சொல்லாதீங்கன்றாங்க. பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? மழை வரணும்னா என்ன பண்ணணும்? மழை வர்றது எப்படி தெரியும் அப்படின்னா, கருமேகங்கள்லாம் கூடணும். மேகம் கருத்தாக தான் மழை வரும். ஒருத்தன் பணக்காரன் ஆகணும்னா அதற்கான சூழ்நிலை சரியாக அமையணும். வாழ்க்கை ரெண்டு விதம்தான். ஒன்று வாழ்க்கை ஓடுறது, ஒன்று வளர்றது. யாருக்கு ஓடும் யாருக்கு வளரும் அப்படின்னா, வேலை செய்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். சுயமாக ப்ரொஃபஷ்னலாக சுயமாக சொந்தமாக செய்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு வாழ்க்கை வளரும். அப்போது நம்ம முடிவு பண்ணிக்கணும், நமக்கு வாழ்க்கை ஓடணுமா வாழ்க்கை வளரணுமா அப்படின்னு. நம்ம வேண்டி விரும்பி நம்ம பெரியவங்கள்லாம் படிக்க வைக்கிறது எப்படின்னா, ஒரு கௌரவமான வேலைக்காரனாகவே ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. நல்லா படித்தா தான் நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் படிக்க வைக்கிறாங்க. நல்லா படித்தா தான் நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியே தான் படிக்க வைக்கிறாங்க ஒழிய, நல்ல பிஸ்னஸ்மேன் ஆகலான்னு சொல்லி ஒருத்தரும் படிக்க வைக்கிறது இல்லை. இதுதான் முதல் காரணம். அடிப்படையில் எண்ண ஓட்டம், பெற்றவங்களோட எண்ண ஓட்டம் நம்மளுக்கு தாக்கம் ஏற்படுத்துது. அந்த தாக்கத்தின் அடிப்படையில் இப்படி, அந்த தாக்கத்திலேருந்து நம்ம எப்போ விடுபட்டு நமக்குன்னு ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குறோமோ அப்போ தான். ஆட்டிடியூட் இஸ் அவர் லைஃப். சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக்கிக்கணும். உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றது. பணக்காரன் ஆகணுமா? பணக்காரனுக்கான சுபாவங்களுக்கு உங்களுக்கு கை கொடுணும். போலீஸ்காரன் ஆகணுமா? போலீஸ்காரனுக்கான சுபாவங்கள் உங்ககிட்ட இருக்கணும். கொள்ளைக்காரன் ஆகணுமா? கொள்ளைக்காரனுக்கான சுபாவம் உங்ககிட்ட இருக்கணும். டாக்டர் ஆகணும்னா அதுக்கான சுபாவம் இருக்கணும். ஆக ஒரு துறைக்கும் ஒரு சுபாவம் இருக்கணுங்க. சுபாவம் வாழ்க்கை நீங்கள் தெரிஞ்சு. சினிமாக்காரன் ஆகணும்னா அவனுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது. அவனுக்கு என்னன்னா, கைத்தட்டலில் விரும்பக்கூடியவனாக இருப்பான். அவனுக்கு பேரு புகழ் மேலே ஆசை இருக்கும். அவனோட நட உட பாவனை சொல்லு செயல் எல்லாத்திலும் ஒரு கலைநயம் இருக்கும். இவன் தான் கலைஞர். அப்புறமா தான் அதில் சம்பாதிக்கிறதுலாம். முதல்ல அவனுக்கு இயற்கையாக கலைஞனுங்கிற சுபாவம் அவனுக்குள்ளே வரணும். எங்களை மாதிரி ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும், ஒரு ஜோசியராக இருந்தாலும், ஆன்மீகவாதியாக இருந்தாலும், நமக்குன்னு ஒரு பிலீவிங் சிஸ்டம், அந்த சுபாவத்துக்குள்ளே நம்ம வர வேண்டியது இருக்குது. ஆன்மீகவாதிக்கு அல்லது ஒரு துறவிக்கு அல்லது ஒரு ஆசிரமவாதிக்கு அவங்களுக்கு பற்றும் பயமும் மற்ற இருந்தால் தான் அவங்களாம் பற்றும் பயமும் மற்ற ஒரு சுபாவம் வேணுங்க. பற்றோடவும் பயத்தோடு இருக்கிறவன் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மனிதனுக்கும் அவனோட சுபாவம் இருக்குது. வேலைக்கார சுபாவம். நான் நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் போயிட்டு ஜாதகம் பார்க்குறதோடு சேர்த்து அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி சில இதெல்லாம் கேட்பாங்க. நம்ம சொல்கிறோம். நாளெல்லாம் ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு வரோம். என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ்மேன்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, ஸ்டாஃப் எல்லாம் அனுப்பிடுறாரு. அனுப்பி முடிச்சுட்டு கடைசியாக இந்த ஓனர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த கடைக்கு இருக்கிற 50 பூட்டையும் போட்டுறாரு. கடைசியாக ஷட்டர்கிட்ட போடும்போது முட்டி போட்டு உட்காந்து பூட்ட வேண்டியது இருக்கும். அதையும் அவரே செய்கிறார். ஏன்னா அவர் தான் திறப்பார், அவர் தான் பூட்டுவார். கடையை அவர் தான் திறப்பார், அவர் தான் பூட்டுவார். நான் சொல்லிட்டேன், நீங்கள் இந்த ஒரு கடையோடு தான் வாழ்நாள்லாம் முடிஞ்சிடும், அடுத்த பிரான்ச் எல்லாம் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாது, இவ்வளோ தான் சார் உங்களோட லிமிட் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னன்னார், 1 லிட்டர் பாட்டிலில் நம்ம 3 லிட்டர் தண்ணி ஊற்ற முடியாது சார், என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு. என்னன்னாரு, நீங்கள் ஏன் அதை போட்டுறீங்க? இதை நீங்கள் போட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. வேலைக்காரங்களை விட்டு போட்டுட்டு நீங்கள் நின்று பார்க்கணும்.
இப்போ பெரிய பெரிய கடைங்க இருக்குது, 56 பிரான்ச் வச்சுருக்கிறான். எல்லா கடையிலும் ஓனராக போய் பூட்டுறான். பூட்டுறதுக்கே நீங்கள் அடுத்த ஆளை நம்ப மாட்டீங்க. அதுக்கே சென்டிமெண்ட் வச்சுருக்கிறீங்க, இல்லை நம்பிக்கை. ஏதோ ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு. சென்டிமெண்ட் இருக்கும், நானே பூட்டணும் நானே திறக்கணும்னு. இல்லைன்னா அந்த சாவியை வந்து வேலைக்காரங்க தொடக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும், அல்லது அவநம்பிக்கை இருக்குது. வேலைக்காரங்க மேலே அவநம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள், அடுத்தவங்களை நம்பாத ஒரு ஆள், நீங்கள் எப்போவுமே வந்து முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கே ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஒரு சிஎம் இருக்கார், பிஎம் இருக்காருன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 33 மந்திரி இருக்கணும். அவங்க வேலையெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வேலைகளை பிரித்து கொடுக்க தெரியணும். பிரித்து கொடுக்காம இவரே எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு செஞ்சாருன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? செய்யக்கூடாது. நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை சூப்பர்வைஸ் கூட பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து போயிடணும். சூப்பர்வைசராக வேற ஆள், மேனேஜராக வேற ஆள் இருக்கணும். நீங்கள் உட்காந்து மண்டிட்டு பூட்டு போகிற அளவுக்கு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் முன்னேற முடியாது. இவ்வளோ தான் உங்களோட லிமிட்டு, நீங்கள் முடிச்சிட்டிங்க, அவ்வளோதான் சார். ஸோ அந்த மாதிரி சுபாவத்தை கண்டறிவேன் நான். ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து அவங்களோட சுபாவத்தை பொறுத்தது. ஆக வாழ்க்கை வளரணும் அப்படின்னாக்கா அவன் சொந்தமாக தான் தொழில் பண்ணணும். வேலை செய்கிறவனால வளர முடியாது. ஏன்னா மொத்த நேரத்தையும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரத்தை எடுத்து போய் இன்னொரு ஆளுக்கு நம்ம வித்துடுறோம். நம்மளோட நேரத்தை என்ன பண்ணுறோம்? வேற ஆளுக்கு ஹயர் பண்ணிடுறாங்க. அவங்க நம்மளை ஹயர் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம வேலைக்காரனாக இருக்கிறோம். வேலைக்காரனாக இருக்கும்போது அந்த நேரத்தில் இன்னொரு தொழிலை பற்றி சிந்திக்கலாமா? அது துரோகம். ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கின்னு இன்னொரு தொழிலை பற்றி நம்ம சிந்திச்சோம்னா அது துரோகம். ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கின்னு அதே நேரத்தில் இன்னொரு தொழிலை பற்றி, நம்மளோட சொந்த தொழிலை பற்றி மெசேஜ் அனுப்புறோன்னா அது கூட தப்பாயிடும். அது சின்சியாரிட்டி கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி ஒரு இடத்துல கூட அவங்க சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆளையும் பார்க்கலாம். அதுவும் தவறு. ஒரு டைலராக இருக்கிறாங்க, சின்ன டைலர். அவங்க டெய்லி வந்து நான் 500 600 கூலிக்கு போகலாம், இல்லை பீஸ் ரேட்டுக்கு போய் தைக்கலாம். அப்போ கூட அவங்களுக்கு பேர் வேலைக்காரங்க தான். ஒரு ஒரு ப்ளவுஸ் பிட்டுக்கு 50 ரூபா தரேன்றாங்க. ஒரு நாளைக்கு 20 ப்ளவுஸ் பிட்டு தைக்கிற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி இருக்குது. சரி, நமக்கு ஆர்டர் நிறைய வருது, 20 தைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். கட் பண்ணி கொடுக்குறவங்க யாராக இருப்பாங்க, இவங்க தைச்சிட்றாங்கன்னு வச்சுங்க. 50 ரூபா × 20 1000 ரூபா ஆச்சு. அவங்க மாதம் 30,000 ரூபா. ஒரு லேடிக்கு அந்த 30,000 ரூபா பெரிய காசாக இருக்கும். ஆனால் கூட அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சர்வெண்ட்டு தான், வேலைக்காரங்க தான். அதுவே 4 ஜாக்கெட் வருது, சரியாக தைக்க முடியாது. ஒரு நாளைக்கு 4 பீஸ் தான் தைக்கிறேன், 2 தான் தைக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சி கொடுக்குறேன், 200 தான் 300 தான் சம்பாதிக்கிறேன். ஆனால் கூட நீங்கள் வந்து தனியாக பண்ணுறீங்கன்னா, சுயமாக பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஓனர். கடை இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு பண்ணுறேன், அப்போ கூட நீங்கள் ஓனர் தான், டைலர் தான் நீங்கள். ஆக இந்த வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறவங்களால வளர முடியும். ஒரு நேரத்தில் சம்பளத்துக்கு போனவங்களால் வளர முடியாது. இப்போதைக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்காது, துணி வராது, கஸ்டமர் வரமாட்டாங்க. ஆனால் அங்கே போனால் உடனே 25,000 30,000 சம்பாதிக்கலாம். அது வேலைக்காரங்களோட அடையாளம். இது சொந்தமாக செய்கிறது அவங்களோட சுபாவம். இந்த சுபாவத்தை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஆக நீங்கள் வந்து கேள்வி கேட்டு நீங்கள் வேலைக்காரனா அல்லது முதலாளியா அப்படின்றது, சுயமாக செய்கிறவரா அப்படின்றத முடிவு பண்ணிங்க. 1. 2வதா, நிறைய பேரோட எண்ணம் என்னென்னா செலவை குறைக்கலாம், சேமிப்பு பண்ணலாம். இந்த யூடியூப்லலாம் நிறைய பார்க்குறோம். நம்ம பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லுவாங்க, உங்களோட வருமானத்துலேருந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் 20%லேருந்து 30% சேர்த்து வைக்கணும்னுவாங்க. 70%க்குள்ளேயே நீங்கள் உங்களோட சம்பளம் ஒரு 10,000 சம்பளம் அப்படின்னாக்கா 3,000 சேர்த்து வச்சுட்டு 7,000 பட்ஜெட் போட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே உங்களோட குடும்பத்தை இந்த 3,000 வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைக்கணும், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க, கோல்டு சேருதுன்னு வச்சுக்கிங்களேன். அதனால் எப்படி பணக்காரன் ஆக முடியும்? அதனால் எப்படி பணக்காரன்? நீங்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டி உங்களோட உணர்வுகளெல்லாம் கட்டி
வாழ்க்கை அனுபவிக்காமல் கோல்டை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? பட்ஜெட் போடும்போதே நீ ஏழைன்றது ஆயிடுது. கவர்மெண்ட் இப்போ பட்ஜெட் போடுற மாதிரி நம்மளும் பட்ஜெட் போட்டுக்கிட்டு என்றைக்கு நீங்கள் தேவைகளை உணரலாம். எனக்கு இவ்வளோ தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் இவ்வளோ தேவை இருக்குது. அப்போது இந்த தேவைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேவைக்கு மேலே சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரணும். அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த மாதம் 50,000 சம்பளம் இருக்குது. உங்களோட பட்ஜெட்டில் 50,000க்குள்ளே என்ன பண்ணலான்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு 70,000 வந்ததுன்னா 20,000 துண்டு வந்ததுன்னா சரி இந்த வாட்டி 20,000 நம்ம அவங்ககிட்ட ஒரு 10 ரூபா வாங்கிக்கலாம், இவங்ககிட்ட ஒரு 10 ரூபா வாங்கிக்கலாம், எண்ணம் தான் ஓடும். ஒரு சினிமாக்காரன் மாதிரி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கங்க. சினிமாக்காரன் மாதிரி நல்லா சம்பாதிக்கிறீங்க. ஒரு நடிகர் கோடிக்கணக்காக வாங்குறாங்க. அவங்க பட்ஜெட் போட்டு வாழ்க்கை நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன தான் அவங்க லேவிஸ்டாக வாழ்ந்தால் கூட அவங்களோட வருமானத்துக்குள்ளே தானே இருக்க போகுது அந்த காசு செலவு. ஆக உங்களோட வருமானங்கள் கணக்கில்லாமல் பெருகுனா நீங்கள் கணக்கில்லாமல் செலவு பண்ணலாம். இல்லைன்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கிற கணக்குலேயே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையிலேருந்து மாற முடியாது. உங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா உங்களுடைய செலவினங்கள் மீது இருக்கக்கூடாது. உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வருமானத்தின் மீது இருக்கணும். சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், வருமானம் அதிகரிக்கணும் அதிகரிக்கணும் அதிகரிக்கணும், இதுதான் சிந்தனையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நடக்கும். இப்போது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு சினிமாக்காரன் தன்னோட பிள்ளைய என்னவா ஆக்க பார்க்குறான்? பெரும்பாலும் சினிமாவில் தான் வர வைக்கிறாங்க. அபூர்வமாக தான் நீங்கள் வேறு ஃபீல்டுக்கு போகிறவங்கள பார்க்க முடியும். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க? சினி ஃபீல்டில் தான் வருவாங்க. அவங்கவுங்கள இதில் ஒரே ஒரு பாகுபாடு இருக்கும். நடிகையாக இருந்தால் தன்னோட நடிகையை சினிமா நடிகையாகவே ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நடிகராக இருந்தால் தன்னோட நடிகரை சினிமா நடிகராக. ஆனால் நடிகர்கள் தன்னோட மகளை நடிகையை ஆக்கிறதுக்கு விரும்புகிறது ரொம்ப அபூர்வம் தான். பார்க்க முடியாது. என்னன்னா அந்த தொழிலில் சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு அது வேணான்னு தோணலாம். அதனால இந்த ஃபீல்டு பக்கமே போகக்கூடாதுவாங்க. சில பேர் கல்யாணம் ஆனோடனே மனைவியும் அந்த பக்கம் அனுப்ப மாட்டாங்க, ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க துறையை நேசிக்கிறாங்க. நேசிக்கிறதுனால என்ன ஆகுது? அவங்க சக்ஸஸை ருசி பார்த்துருக்குறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னாக்கா தன்னுடைய வாரிசையும் அதே ஃபீல்டுலேயே வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும்? அரசியல் இதில் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு அரசியல்வாதி, அப்போ நான் தான் தெரியாமல் அரசியலில் வந்துட்டேன், நீயாச்சு வேறு தொழிலுக்கு கௌரவமான தொழிலுக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறானுங்களா? ஒருத்தனும் சொல்ல மாட்டான். அவனு நீயும் வா, உன் பிள்ளையும் வா, உன்னோட பிள்ளையோட பேரனையும் கூப்பிட்டா எல்லாரையும் வரிசையாக வர வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? ஆக அவங்கவுங்க அந்தந்த துறையை நேசிக்கிறாங்கன்னு நம்புகிறாங்க. இந்த துறையில் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும்னு நம்புகிறவங்க, ஆசைப்படுறாங்க. அந்த சுபாவம் தான் பரம்பரையாக வரும்போது அவங்க பரம்பரையாக அரசியலுக்கு வராங்க. அதே போல் பெரிய பெரிய கம்பெனி இருக்குது, நகை கடை இருக்குது, துணி கடை இருக்குது. வெற்றியாளர்களுடைய கடைகளுடைய வாரிசுகள் அவங்களும் அந்த ஃபீல்டுக்கு வந்துடுறாங்க. தோல்வியாளர்களுடைய வாரிசுகள் அங்கே வர்றதில்லை. நீங்கள் அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவன் எவனாவது ஒருத்தன் அவனோட பிள்ளைய ஆன்மீகவாதி ஆக்கி விட்ருக்கானா? ஆக்க மாட்டான். இது நல்ல ஃபீல்டு தானே, வாழு, கல்யாணம் பண்ணிக்காத மகனே, நீ கல்யாணம் பண்ணிக்காத, என் கூட நீயும் சன்னியாசி ஆகிடும் கூப்பிட்றானா? எவனா? யாரையும் கூப்பிட மாட்டாங்க. தொழிலை நேசிக்கணும். நம்மளோட தொழிலை நேசிக்கணும். நம்மளை அப்போ தான் அந்த இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை வருமானா வராது, இரு கை தட்டினா தான் ஓசைன்ற மாதிரி. ஒரு தனி மனிதன அவனோட ஃபோக்கஸ் எல்லாம் வருமானத்து மேலே இருக்கணும், கவனங்களும் குவிக்கப்பட வேண்டும் வருமானத்து மீது. அப்படி அவன் செய்யும்போது குடும்பத்தாரெல்லாம் அவன் கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது. நீ இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாதன்னு. நீ நிறைய வீட்டில் பார்க்கலாம், அவனுக்கு நேரமே கம்மியாக இருக்கும், வேலை செய்வான். சரி, நடுவில் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பார்க்கலான்னு பார்த்தா பண்ண விட மாட்டாங்க. இப்போ ஆன்லைன் வசதி வாய்ப்புலாம் இருக்குது.
ஏதோ சொந்தமாக தொழில் செய்யலான்னு பார்த்தா ஹஸ்பண்டையும் பெண்கள் செய்வதில்லை, பெண்கள் செய்கிறது ஹஸ்பண்டாக கோஆப்ரேட் பண்ணுறதில்ல. சரியா? இது பண்ண மாட்டாங்க. நான் சைடில் ஒரு 4 இது ஆன்லைனில் போட்டு விற்கிறாங்க, என்கரேஜ் பண்ணு, கிளிக் ஆனால் வரட்டும், ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க அவங்கள வேலை வாங்குறது, அவங்க இவ்வளோ வேலை வாங்குறது, இப்படியே தான் இருக்கும். நேரம் இல்லாமல் நீ எப்படி நேரம் இல்லாமல் எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும்? நேரம் தான் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த முதல் இன்வெஸ்ட்மெண்ட் நேரம் தான் கோல்டு. டைம் இஸ் கோல்டு. அதுவே ஒதுக்க முடியாதுங்க. டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. நான் என்ன தொழில் செய்கிறேனோ அந்த தொழிலை அவங்க கௌரவமாக பார்க்க மாட்டாங்க. தன்னோட தொழிலில் தன் வீட்டுக்காரர் ஒரு தொழில் செய்கிறாரு. அவர் ஒரு ஆயுத பூஜைக்கு ஒரு கடை வச்சு நடத்துகிறாரு. ஆயுத பூஜைக்கு பூஜை பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த தொழிலை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவரோட மனைவி, அவரோட பிள்ளைகள், அவங்கெல்லாம் அவங்களோட அம்மா அப்பா எல்லாரும் அந்த கடைக்கு பூஜை போடணுமா இல்லையா? தனியாக உட்காந்து பூஜை போடுறாருங்க ஒரு ஆள். ஏன்னா அவங்களாம் வரமாட்டாங்க சார். உன் தொழில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்கலை, கோஆப்ரேட் பண்ணலன்றது தெரிஞ்சு போகுது. குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து இந்த கடைக்காரனை, இந்த மனுஷனை ஊக்குவிக்கணும். அப்போ தான் வளர முடியும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட கவனமும் இந்த தொழில் மீது இவரை எப்படி டெவலப் பண்ணலான்னு இருக்கணும். எண்ணம் இருக்கணும். அவர் நல்லா வளரணுன்ற எண்ணம் இருந்தாலுமே போதும், தானாக வளருவாங்க. வழிமுறைகள்லாம் தானாக வரும். குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு தொழிலை, ஏன்னா தொழிலுங்கிறது என்னன்னா அன்லிமிட்டெட் இன்கம்னு. தொழில் என்னன்னா இது அன்லிமிட்டெட் இன்கம். ஆனால் வேலைங்கிறது என்ன? லிமிட்டெட் இன்கம். உங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு சீலிங் இருக்கும். ஆனால் வேலை செஞ்சால் அவங்களுக்கு சம்பளத்துக்கு ஒரு சீலிங் இருக்கும். இவ்வளோதான்னு சொல்லிட்டு, அதுவே தொழிலாக பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் பண்ணணுன்றது சீலிங்கே கிடையாது. அன்லிமிட்டடாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். எவ்வளோ வேணாலும் பெருக்கிக்கிட்டே போகலாம். தொழிலை பெருக்கலாம். வேலையை பெருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? எங்கன்னா சொன்னதில்லை. தொழில் அபிவிருத்தி, வேலை அபிவிருத்தின்னு ஒன்றுமே கிடையாதுங்க. வேலை அபிவிருத்தினாக்கா நம்ம டயர்டாக போயிடுவோம். தொழில் அபிவிருத்தி பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஆளுக்கு ஒரு பிஸ்னஸ் பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் ஜோசியம் பார்க்க போகிறோம். வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறது. அந்த தொழிலை எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க தெரியுங்களா? இவர் சேல்ஸ் பார்த்துக்கிறார், இவர் பர்ச்சேஸ் பார்த்துக்கிறார், இவர் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறார். வீட்டில் இருக்கிறவங்க பாருங்கள், ஒரு ஆள் சேல்ஸ் பார்த்துக்கிறாங்க, ஒரு ஆள் பர்ச்சேஸ் பார்த்துக்கிறாங்க, ஒரு ஆள் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க. 3 ஆச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு ஆள் பார்த்துக்கிறாங்க, விளம்பரத்தை ஒரு ஆள் பார்த்துக்கிறாங்க. இன்னொரு ஆளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷாக் ஆகிட்டேன் நான். என்னன்னா அவர் ஃபீட்பேக் பார்த்துக்கிறார். அப்படி என்னன்னா எங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு சீல்டு கவர் கொடுக்குறோம். அதில் அவங்க ஃபில் பண்ணி ஃபீட்பேக் போட்டு சீல் வச்சு கஸ்டமர் அந்த ஸ்டாஃப்கிட்டே கொடுத்துருவாங்க. அந்த சீல்டு கவர் எல்லாம் லெட்டர் சீல்டு ஃபீட்பேக் இவர் ஓப்பன் பண்ணி பார்ப்பார். எங்கே யார் தப்பு பண்ணியிருக்காங்க தெரியும். சீல்டு கவரில் ஃபீட்பேக் வருதுன்னா அந்த ஸ்டாஃப்லாம் எப்படி வேலை செய்வாங்க? பயப்படுவாங்களோ பயப்பட மாட்டாங்களோ? ஐயோ நம்மளை பற்றி தப்பாக எழுதிட போகிறாங்களோ? இருக்குமா இருக்காதா? நேராக சொல்லுங்கன்னா 4, 5, 3 ஸ்டார் கொடுத்துட்றாங்க. ரேட்டிங் வச்சு தானே இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஃபீட்பேக் எடுத்து வச்சுட்டு இவரோட வேலை என்ன, அன்றாடம் ஃபீட்பேக்கை பார்க்குறாரு. எந்தெந்த ஸ்டாஃப்லாம் நல்லா பண்ணுறாங்கன்னு இவர் ஸ்டாஃபுக்கான ரேட்டிங் கொடுக்குறாரு. எங்கெங்கே குறை இருக்குது அந்த ஆளெல்லாம் இடம் மாற்றுறார், அல்லது சில பேரை வேலையை விட்டு நிறுத்துறார், விசாரிக்கிறார். அப்போது ஒரு தொழிலுக்கு இவ்வளோ பேர் தேவைப்படுதா இல்லையா? மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணுறாங்க. தொழில் அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கு. இந்த 10 பேருக்கும் சாப்பாடு போடுது அந்த ஒரு தொழிலை.
ஆக குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு வேணும். பணக்காரன் ஆகணும் அப்படின்னாங்க நிறைய பேர் செலவை குறைச்சிக்கிட்டா பணக்காரன் ஆகலாம், சேமித்து வச்சா பணக்காரன் ஆகலான்னுவாங்க. அதெல்லாம் சும்மா கதை. வருமானத்தை பெருக்கினா மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியும். வருமானத்துக்கு பெருக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குதோ, என்ன வழி இருக்குதோ அதை பாருங்கள். வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழியே இல்லை. நான் காலையில் 8 மணிக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுறேன். 10 மணிக்கு வேலைக்கு போனால் நான் செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ட்ராவலு. சாயந்தரம் 6 மணிக்கு வேலையை விட்டுருவாங்க. நான் 8 மணிக்கு வீட்டுக்கு போய்டுவேன். அப்பாடான்னு போய் விழுந்துருவேன். அவ்வளோதான், எனக்கு வேறு வழி இல்லை. நேரம் ஃபுல்லாக சரியாக போச்சு. வாய் முடின்னு கம்முன்னு இருக்கிறத வச்சுன்னு வாழ்க்கை போட்டுக்கிட்டே வரும். இந்த ஜென்மம் உங்களுக்கு வேலைக்கார ஜென்மம் தானே, முடிவு பண்ணிக்கங்க. நேரம் ஒதுக்க முடியுமா? உன் குடும்பம் உனக்கு ஒத்துழைக்குமா? இல்லை இந்த குடும்பத்தை மீறி நீங்கள் செய்யக்கூடாது. நம்மலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏங்க அங்கே தானே அங்கே போகிறீங்க, போகிற வழியில் இந்த மாவு அரைச்சி எடுத்துருவாங்கன்னுவாங்க. வரும்போது அதை வாங்கிடுவாங்க, இதை வாங்குவானாங்க. இவங்களாம் என்ன பண்ண முடியாது, பணக்காரன் ஆக முடியாது. அந்த வீட்டுக்காரோடைய தொழிலை இவங்க மதிக்கலை. இவங்க வேலை அவங்களுக்கு வாங்குறாங்கன்னு 2 பேரை வேலை செய்யலாம், அல்லது ஒரு ஆள் வேலை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் முழுசாக ஒத்துழைக்கணும். அப்படி செய்கிற பட்சத்தில் நீங்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் திரும்பவும் சொல்கிறேன், வேலைக்கார சுபாவத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஓட தான் செய்யும், வளராது. என்ன ஒன்று, லோயர் கிளாஸ்லேருந்து லோயர் மிடில் ஆகலாம், அப்புறமா மிடில் கிளாஸ் ஆகலாம், அப்புறமா முடிஞ்சால் அப்பர் மிடில் ஆகலாம். அதுக்குள்ளே ஆயில் முடிஞ்சிடும். பணக்காரன்ற ஸ்டேஜுக்கு வர முடியாது. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பூக்கடைக்காரன் கூட, சாதாரணமாக ரோட்டில் போட்டு காய்கறி விற்கிறவங்க கூட 1 அல்லது 2 வருஷத்தில் ஒரு பெரிய பெரிய பழமுதிர் சோலை வச்சு 10 பிரான்ச் வச்சு பண்ணுறவங்களாம் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வளர்ந்தோம். சாதாரணமாக வண்டி போட்டுட்டு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டிஃபன் கடை போட்டவன், வண்டி கடையில் டிஃபன் கடை போட்டவன் இன்றைக்கி ஹோட்டலை வச்சு நடத்துறதை நான் பார்க்குறேன். தொழில் பண்ணால் மட்டும்தான் வளர முடியும், வேலை செஞ்சால் வளர முடியாது. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருக்கணும். பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் ஒரு அலாதியான தைரியம் இருக்கும். கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது. டீச்சர்ஸுக்கு அந்த தைரியம் இருக்காது. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட இருக்காது. நிறைய பேருக்கு பணம், உபரி பணம் நிறைய வரும். பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் எடுத்து போய் வட்டி கூடுற வேலையை தான் பார்ப்பாங்க. இன்னும் தலைக்கு என்ன பிஸ்னஸை கற்றுக்க மாட்டாங்க. பிஸ்னஸ்ன்னு அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. சரி, முன்னாடி தான் நமக்கு நேரம் இல்லை, இப்போ தான் ரிட்டையர் ஆகிட்டோமே, நமக்கு நிறைய வந்துச்சு பணம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வயசு இருக்குது? ஒன்றுமே இல்லையே. ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டி தானே அந்த ரிட்டையர்மெண்ட் காசை வச்சு. பண்ண மாட்டாங்க. எடுத்து போய் எங்கேயாவது மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ஃபண்டு இந்த ஃபண்டுன்னு எதுலையாவது போட்டு இன்வெஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்களோட பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. சுபாவம் தான் வாழ்க்கை. உங்களுக்கு முதலாளித்துவத்தோட சுபாவம் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பணக்காரன் ஆகலாம். நன்றி, வணக்கம்.